100 நாட்கள் வேலை திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் நாளை சிறப்பு தீர்மானம். வேலை நாட்களை அதிகரிப்பது குறித்து மத்தியில் ஆளும் பாஜகவிடம் கேட்க வேண்டியதுதானே என அதிமுகவிற்கு முதலமைச்சர் கேள்வி. யாரு நிறைவேற்றோம்? அமைதியா இருக்க. போராடி இருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இருக்கிறோம், தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், தீர்மானங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. நான் கேட்கறது, இப்போ உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறது. நிறைவேற்றி தாருங்கள் தான் உங்களுக்கு கேட்கிறேன். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அரசு ஊழியர் ஆசிரியர்களின் 99% கோரிக்கைகளை நிறைவேற்றியிருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பெருமிதம். அதிமுகவை போல எஸ்மா சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி. அவருக்கு அழைத்து பேசி அவர்கள் கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து நிச்சயம் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அந்த கோரிக்கையில் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். வேறு எந்த கவலையும் பட வேண்டாம். அடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் என்பதை உறுதி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நாளை நடைபெறும் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் மதுராந்தகம் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். வடக்கு மண்டல ஐஜி அசராகர் தலைமையில் 3500 காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த திட்டம். பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தால் நாளை மதுராந்தகம் வழியாக கனரக வாகனங்கள் செல்ல தடை. மரக்காணம் ஈசிஆர் வழியாக செல்ல வேண்டும் என அறிவுறுத்தல். நீண்ட கால நண்பர் இபிஎஸ் விருந்தளித்ததாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. மத்தியில் மோடி ஆட்சி, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி என எடப்பாடி பழனிசாமி சூளுரை. மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். இதுநாள் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகத்துடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலில் தமாக தனிச்சின்னத்தில் போட்டியிடும் என ஜி.கே. வாசன் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு குடும்பம், ஆட்சியில் பங்கு குறித்து குடும்பமாக முடிவெடுப்போம். தமிழக பாஜகவின் மேலிட தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் பதில். Every section will be taken care of with a good NDA government under the guidance and leadership of Honorable Prime Minister Shri Narendra Modi ji and our leader of the alliance in Tamil Nadu, Edappadi Palanisamy ji. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக, ஓபிஎஸ் இடம்பெறுவார்களா? நாளை பார்க்கலாம் என பதிலளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். நாளைக்கு வந்துட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது, அதுக்கு தேமுதிகவிற்கு அழைப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அதே போன்று ஓபிஎஸ் அவங்களுக்கும் அழைப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். மதுராந்தகம் கூட்டத்திற்காக தலைவர்களின் படங்களுடன் மேடையில் வைக்கப்பட்டுள்ள பேனர். பிரேமலதா, ஓபிஎஸ் படங்கள் இடம்பெறவில்லை. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு. பொது சின்னம் கோரிய நிலையில் கேட்ட சின்னத்தை வழங்கியது தேர்தல் ஆணையம். விசில் ஊதியாகிவிட்டது என காங்கிரஸ் பிரமுகர் பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. விஜயை சந்தித்தது சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் விஜய் பற்றிய கருத்தால் சர்ச்சை. மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கீடு. கடந்த தேர்தலை போலவே பொது சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். மின் கட்டணம் இனி ஆண்டுதோறும் உயர வாய்ப்பு. மத்திய அரசின் புதிய நடைமுறையால் கட்டணம் உயரும் என தகவல். திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பு. உதகை, கொடைக்கானலில் உறைபனி நீடிக்கும் என வானிலை மையம் கணிப்பு.
சென்னையில் சவரனுக்கு 1720 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கம். வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்தது. முதுகுவலிக்காக திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற கர்ப்பிணி உயிரிழப்பு. மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர் தலைமையில் விசாரணை நடத்த ஆட்சியர் ஆணை. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வாகனம் கவிழ்ந்த விபத்தில் வீரர்கள் 10 பேர் உயிரிழப்பு. ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பரிதாபம். தமிழ்நாட்டை போன்று கர்நாடக சட்டப்பேரவையில் உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்த ஆளுநர் தவார்சந்த் கெலாட். மத்திய அரசுக்கு எதிரான அம்சங்கள் இருந்த நிலையில் முடிவு. இத்தாலியை தாக்கிய ஹாரி புயலால் ஆக்ரோஷமாக எழுந்த அலைகள். கடற்கரையோரம் இருந்த கட்டிடங்கள் சேதம். திமுகவுக்கு மொழியும் இனமும் கழகத்தின் இரு கண்கள். பாஜகவுக்கு எதிராக இனம் மொழி நிலம் காத்திடும் போரை தொடர்ந்திடுவோம் என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மடல். கறிக்கோழி விவசாயிகளின் பிரச்சினை தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த அதிமுக விவாதத்திற்கு ஏற்கப்படாததால் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. அதிமுகவின் தீர்மானத்தை நாளை எடுத்துக் கொள்வதாக கூறிய சபாநாயகர். சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதில் வழங்குவார் என கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பதில் தயார் செய்து கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைய தினம் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலமாக விலக்கிட வேண்டும் என்ற நிலையில் இத்தோடு இதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற வார்த்தை அதிமுக ஆட்சி காலத்திலேயே நீக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓ பன்னீர்செல்வம் வருவார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மிக முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், நல்ல ஒரு மனிதர், நல்ல முடிவு அவர் எடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு. திமுகவின் இணைய முடிவிலிருந்து பின்வாங்கினார் ஓபிஎஸ் ஆதரவாளரான முன்னாள் எம்எல்ஏ குன்னம் ராமச்சந்திரன். குடும்ப உறுப்பினர்களின் அறிவுரைப்படி அரசியலில் இருந்தே விலகுவதாக கண்ணீருடன் அறிவிப்பு. என்னை பெற்றெடுத்த தாய் புரட்சி தலைவி அம்மாவின் படத்தை வீட்டிலிருந்து அலுவலகத்திலிருந்து அகற்றுவாயா என்று கேட்டதும் எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. இதெல்லாம் வேலையாப்பான்னு எப்பொண்டு கேட்டதும் எனக்கு மிகுந்த வேதனை அடைந்து இரவு முழுவதும் என்னால் உறங்க முடியவில்லை. சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்து அமைச்சர் கோவி செழியன். ஆளுநர் பங்கேற்ற நிலையில் அமைச்சர் பங்கேற்கவில்லை. தனித்தே நிற்போம் என தவிக கூட்டத்தில் செங்கோட்டையன் பேச்சு. கூட்டணி அமையும் என்றும் நம்பிக்கை. ஒருபுறம் 10 கட்சி கூட்டணி, மற்றொரு புறம் 8 கட்சி கூட்டணி. ஆனால் யாரை தேடி தேடி வருகிறார் என்று சொன்னால், நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிற காலம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதே தவிர அந்த அலை மாறி இருக்கிறது. தனித்தே நிற்பார், அவருக்கு கூட்டணி அமையும். கொடைக்கானலில் மீண்டும் உறைபனி. 6 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை குறைந்ததால் கடும் குளிர். கரூர் கிருஷ்ணராயபுரம் அருகே காவிரி ஆற்றில் குவிந்த பறவைகள். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்ததால் வியப்புடன் பார்த்த மக்கள்.
திருப்பூரில் கவிஞர் வைரமுத்து பங்கேற்ற கூட்டத்தில் வீசப்பட்ட காலணி. ஆட்சியர் அலுவலக விவகாரத்தில் பெண் ஒருவர் வீசியதாக தகவல். உதகை அருகே காலை வேளையில் குடியிருப்புகளுக்குள் கரடி உலா. நாய்கள் துரத்தியதால் மிரண்டு ஓடிய கரடி. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுக மகளிர் அணி மாநாடு. திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி ஆய்வு. அரசியல் பொதுக்கூட்டங்களுக்கு தேசிய அளவில் விதிமுறைகளை வகுக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம். மத்திய அரசு தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் என அறிவுறுத்தல். சென்னை, கோவை, மதுரை மாநகரங்களில் 200 கோடி ரூபாய் செலவில் குப்பையில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு தகவல். புதுச்சேரியில் மீன்பிடிக்கும் போது நடுக்கடலில் படகில் இருந்து தவறி விழுந்த மீனவர்கள். ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொருவரை தேடும் பணி தீவிரம். திருமலையில் ஜனவரி 25ஆம் தேதி ரத சப்தமி நடைபெறும் என தேவஸ்தானம் அறிவிப்பு. வரும் 25, 26 தேதிகளில் திருப்பதியில் உள்ள இலவச தரிசன டோக்கன் கவுண்டர்கள் செயல்படாது என்றும் தகவல். ஆந்திராவில் வளர்ப்பு கோயில் துலாபாரத்தில் நாயை வைத்து காணிக்கை செலுத்திய விவகாரம். மன்னிப்பு கேட்டார் நடிகை டீனா சுராவியா. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திவிட்டது. அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தகவல். சர்வதேச போட்டிகளில் 500வது வெற்றியை பதிவு செய்து இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து சாதனை. இந்தியாவில் முதல் வீராங்கனை, உலகளவில் 6வது வீராங்கனை என்ற பெருமையை பெற்ற PV சிந்து.